அடிங்க அடிங்க. நான் 3 விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். நான் வந்து ஒரு லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க வீட்டுல அதை வேண்டாம்னு சொன்னாங்க. ஒருவேளை லாயரா இருந்தா இன்னைக்கு இருக்கிற மகளிர் இடஒதுக்கீடுல நீதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த வெயில்ல ஈரோட்லயோ கோயம்புத்தூர்லயோ திருப்பூர் கோர்ட்லயோ கேஸ் கட்ட தூக்கிட்டு நடந்திருப்பேன். அது கொஞ்சம் லாயராகலின் வருத்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு கதிர்வேலுடைய மனைவியா, கார்த்திகாயினி பிரியமிருதலாங்கிற ஒரு பெண்ணுடைய அம்மாவா துபாயில ஏசியில உட்காந்துக்கிட்டு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது, லாயரா இருந்தாலும் அவருடைய முடிவு நிம்மதி சந்தோஷம் தான். அது இதுலயே கிடைச்சிருச்சு. இது 2வது விஷயம். 3வது, எதிர்காலத்துல நான் என்னவா அடையாளம் காணப்பட விரும்புகிறேன்னா, பேசும்போது ஜியா சொன்னாரு, இவங்க எப்ப பார்த்தாலும் கீரை சாப்பிடுங்க, சிறுதானியம் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்கன்ட்டு. அதை ஏன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, ஏற்கனவே இதே மேடையில நான் பதிவு செய்த ஒரு விஷயம் தான். கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த தலைமுறை தான் அப்பாவும் அம்மாவும் தன் கையால் தங்களுடைய குழந்தைகளுக்கு விஷத்தை துளி துளியாக ஊட்டி கொண்டிருக்கிற தலைமுறை என்று அன்னைக்கு வருத்தத்தோட சொன்னேன். அது ஏன்னு தெரியலன்னா இன்னொரு தடவை விளக்கம் என்னன்னா, இந்த உரம் இது மாதிரி பல மண்ணிலையும் காய்கறிகள்லையும் போட்டு நாம் உணர உணவு, அரிசி, பருப்பு, காய், குடிக்கிற பால் கூட இன்னைக்கு விஷமாயிட்டு தான் சொல்றாங்க. அதனால என்னால் முடிந்த ஒரு உதவியா திரும்ப திரும்ப சிறுதானியம், கீரை, காய் இதை சொல்றதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு ஓரத்துல நல்லது நடந்து நாளைய என்னுடைய பேர குழந்தைகளா 4ஆம் தலைமுறையா 5ஆம் தலைமுறையா நன்றாக இருக்காதா என்ற ஏக்கத்தின் பிரதிபலிப்பு. ஆக என்னுடைய அடையாளமாக அது அறியப்படுமானால் இந்த பிறவி பயனை அடைந்ததாக பெருமிதம் கொள்வேன்.